பினாங்கு ஜலுத்தோங்கில் உள்ள ஒரு சீன கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த பாராங் தாக்குதல் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் 2 படுகாயமடைந்தனர். 26 முதல் 38 வயதுக்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் தீவின் வடகிழக்கு மாவட்டத்தில் அதே நாளில் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு காவல்துறை தலைவர் டெனிஸ் லிம் தெரிவித்தார். ஜூன் 21ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி அளவில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு முன்பு வேறொரு இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவருக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் விளைவாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த வழக்கோடு தொடர்புடையதாக நம்பப்படும் பாராங் சம்பவத்தின் போது அணிந்திருந்ததாக கருதப்படும் உடைகள், 6 கைபேசிகள், 2 மோட்டார் சைக்கிள்கள், ஒரு நிசான் அல்மேரா மற்றும் ஒரு தலைக்கவசம் உள்ளிட்ட பல பொருட்களையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. சோதனையில் சந்தேக நபர்களில் சிலருக்கு குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக 6 சந்தேக நபர்களையும் ஜூன் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு காவலில் வைக்க உத்தரவிட்டது. பரிகாத்தான் நேஷனலில் தங்கள் கட்சி இணைவது முஸ்லிம் சமூகத்தை ஒன்றிணைத்து மேலும் நிலையான, பாதுகாப்பான மற்றும் செழிப்பான மலேசியாவை கட்டி எழுப்புவதற்கான ஒரு பரந்த முயற்சியின் தொடக்கமாக அமையும் என்று பெஜுவாங் கட்சியின் தலைவர் முக்ரிஸ் மகாதிர் இன்று தெரிவித்துள்ளார். நாடு பல்வேறு பொருளாதார, சமூக, பாதுகாப்பு மற்றும் அரசியல் சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையிலும் அரசியல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கிலேயே பெஜுவாங் கட்சி பெரிகாத்தான் நேஷனலில் இணைந்துள்ளது என்று அவர் கூறினார். இன்று காலை ஜொஹூரில் உள்ள செரியனாக் மற்றும் கூலாய் இடையே வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கு நோக்கிய பாதையில் 31.8வது கிலோமீட்டரில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து லாரிகள் மற்றும் கார்கள் உட்பட பல வாகனங்கள் தீப்பிடித்தன. இந்த விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் விபத்திற்கான காரணம் குறித்த விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று பரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளில் பல கனரக வாகனங்களும் கார்களும் தீப்பிடித்து எரிவதும் அடர்த்தியான கரும் புகை காற்றில் பரவுவதும் காணப்படுகிறது. இந்த மோதலின் தாக்கத்தால் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன. போக்குவரத்து தொடர்பான ஆரம்பகட்ட அறிவிப்பில் கூலாய் ஆர்என்ஆருக்கு பிறகு தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பிளஸ் மலேசியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெற்கு நோக்கிய அனைத்து பாதைகளும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன. அவசர கால பணியாளர்கள் சம்பவத்தை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட சாலை பகுதியை சீரமைக்கவும் பணியாற்றியதால் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானிய திட்டம் ஆண்டுக்கு 1 பில்லியன் லிட்டர் வரை எரிபொருள் கசிவுகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மானிய செலவினங்கள் குறைந்து உள்நாட்டு எரிபொருள் விநியோகம் மேலும் நிலையானதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் பூடி டீசல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள மொத்தம் 7 லட்சம் தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் 1 லிட்டர் டீசலை 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற மானிய விலையில் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோன் 95 பெட்ரோலுக்கு செயல்படுத்தப்படுவது போல மைகார்டு அடிப்படையிலான சரிபார்ப்பு டீசல் துறைக்கு பரவலாக செயல்படுத்தப்படாததால் டீசல் துறையில் மானிய கசிவுகள் பரவலாக உள்ளன என்று 2ஆம் நிதியமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். பூடி டீசல் திட்டத்தின் மூலம் தகுதி உள்ள மலேசியர்கள் மட்டுமே மானிய விலையில் எரிபொருளை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்றும் மலேசியர் அல்லாதவர்கள் சந்தையில் நிலவும் விலையில் டீசலை வாங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு வேட்பாளர் அறிமுகத்தில் டிஏபி கட்சியின் ஸ்கூடாய் தொகுதியில் வழக்கறிஞர் கார்த்தியாயினி ஜெயபாலன் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரினா இப்ராஹிம் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்த பின்னர் ஸ்கூடாயில் யார் வேட்பாளர் என்கிற எதிர்பார்ப்பு வலுத்திருந்த நிலையில் ஸ்கூடாயில் பிறந்து வளர்ந்த வழக்கறிஞரான கார்த்தியாயினி ஜெயபாலன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். மலாயா பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் இவர் பட்டம் பெற்றவர். புந்தோங் சட்டமன்றத்தில் டிஏபி கட்சியின் துளசி மனோகரனுக்கு ஆதரவாக கடந்த தேர்தலில் வாக்குகளை சேகரித்த கார்த்தியாயினி பெர்லிங் சட்டமன்ற அலுவலக தலைமை பொறுப்பாளராகவும் ஜொஹூர் மாநில டிஏபி கட்சியின் துணை செயலாளராகவும் ஜொஹூர் மாநில டிஏபியின் மகளிர் பிரிவு உதவி தலைவராகவும் செயலாற்றி வருகிறார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் ஜொஹூர் ஸ்கூடாயில் அதிக வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று வரும் டிஏபி எதிர்வரும் ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு வேட்பாளர் அறிமுகத்தில் டிஏபி கட்சியின் பாலோ சட்டமன்றத்தில் மருத்துவர் ரூபன் ஆறுமுகம் போட்டியிடுகிறார். ரஷ்யாவில் மருத்துவக் கல்வியை முடித்து 2018ஆம் ஆண்டு முதல் குலுவாங்கில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவரானதாகவும் 2022ஆம் ஆண்டு முதல் குலுவாங்கிலும் பாலோவிலும் சொந்த பாலிகிளினிக் நடத்தி வருவதாகவும் ரூபன் ஆறுமுகம் தெரிவித்தார். டிஏபியின் கடைநிலை தொண்டராக இருந்த தமக்கு பாலோ சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கு பக்காத்தான் தலைமைக்கு தனது நன்றியை ரூபன் ஆறுமுகம் தெரிவித்தார். 15 விழுக்காடு இந்திய வாக்காளர்களை கொண்ட பாலோ சட்டமன்றத்தில் கடந்த 2022 மாநில சட்டமன்றத்தில் டிஏபியை மாசிச 3176 வாக்குகள் பெரும்பான்மையில் தோற்கடித்தது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாலோ சட்டமன்றத்தில் கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 48 விழுக்காடு மலாய் வாக்காளர்களும் 35 விழுக்காடு சீன வாக்காளர்களையும் கொண்டிருக்கும் பாலோ சட்டமன்றத்தில் மாசிசாவின் வேட்பாளர் போட்டியிடுவார் என வரிசன் தலைமை முன்னதாக உறுதி அளித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.